கோவில்பட்டி அருகே ஆசிரியர் வீட்டில் நகையை திருடிய 4 பேர் கைது. அவர்களிடமிருந்து 2.25 லட்சம் மதிப்பிலான 7.5 பவுன் தங்க நகைகள் மற்றும் காரையும் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாலாட்டின்புத்தூரில் ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகைகளை திருடிச் சென்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவில்பட்டி அருகே நாலாட்டின்புத்தூர் வி.கே. சிந்தன் நகரை சேர்ந்த மணி கோவில்பட்டி அருகே ஊத்துப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி மல்லிகா கழுகுமலையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறார். இவர்கள் குடும்பத்துடன் கடந்த மாதம் கோயம்புத்தூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி இவரது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஆசிரியர் மணிக்கும் நாலாட்டின்புத்தூர் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அங்கு பீரோவில் இருந்த 27 பவுன் தங்க நகைகள் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வந்தனர். மேலும் நாலாட்டின்புத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரேமா தலைமையில் கோவில்பட்டி உட்கோட்ட தனிப்பிரிவு சார்பு ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் கட்லாங்குளம் பகுதியில் தனிப்படை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சந்தேகத்திற்கிடமான முறையில் வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் அந்த காரில் வந்தவர்கள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டலூரை சேர்ந்த கடல்மணி, ஆலங்குளம் அருகே அழகாபுரியை சேர்ந்த ராமச்சந்திரன், ராம்சேட் அவரது சகோதரர்கள் சரவணன், ஆலங்குளம் அருகே ஆண்டிப்பட்டியை சேர்ந்த அயோத்தி ராமர் ஆகியோர் என்பதும் அவர்கள் ஆசிரியர் மணி வீட்டில் தங்க நகைகளை திருடியதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் 4 பேரையும் கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களிடமிருந்து 2.25 லட்சம் மதிப்பிலான 7.5 பவுன் தங்க நகைகள் மற்றும் ஹோண்டாய் காரையும் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து நாலாட்டின்புத்தூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.